எவன்லாம் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போக ஆசைப்பட்டீங்க? சொந்த ஊரை விட்டுட்டு. உயிர் முக்கியமா காசு முக்கியமா? தமிழ்நாட்டுல இருந்து வேற நாட்டுக்கு வேலைக்கு போறவங்களா கொஞ்சம் அவங்க குடும்பத்தை நினைச்சு பாருங்க. மனைவி, குழந்தைய, பெத்தவங்க, இவங்க எல்லாரோட மனநிலை இப்ப எப்படி இருக்கும் இந்த போர் நடக்கிற நேரத்துல? ஒரு கடத்துல காசு என்ன வேணா செய்யல. ஆளே போனதுக்கு அப்புறம் காசு இருந்தா என்ன இல்லாட்டி என்ன? ஈரான், சவுதி, குவைத் ப்ராக்சி கான்ஃபிளிக்ஸ். ப்ராக்சி கான்ஃபிளிக்ஸ்ங்கிறது மூலநாட்டு சார்பில் மறைமுகம் நடக்கும் மோதல்கள். மத்திய கிழக்கில் யமன், சிரியா, ஈராக், லெபனன், குவைத், சவுதி அரேபியா எல்லா இடங்களிலும் மக்கள் போக்குவரத்து பாதுகாப்பை பாதிக்கிறது. ப்ராக்சி கான்ஃபிளிக்ஸை ஈரான் நடத்துகிறது, நேரடியாக போர் செய்யாமல். ஹீதி கிளை யமன், ஹெஸ்பல்லா லெபனன், சில ஷியா மிலிசா குழுக்கள் ஈராக், சிரியா வழியாக தாக்கம் செலுத்துகிறது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் போன்ற நாடுகள் ப்ராக்சி கான்ஃபிளிக்ஸுக்கு எதிராக ஆதரவாக இருக்கும் நாடுகளுக்கு சவுதி, குவைத்துக்கு உதவி செய்கின்றன. ஈரான், சவுதி, குவைத் சண்டை சக்தி, மத மற்றும் எண்ணெய் போட்டிக்காக நடக்கிறது. குவைத் மீது குண்டு போடுவது ஈரான் நேரடியாக அல்ல, ப்ராக்சி குழுக்களால் தான் நடக்கிறது. இதனால் நேரடி போர் இல்லாமலே மக்கள் வாழ்க்கை, போக்குவரத்து, பாதுகாப்பு எல்லாம் பாதிக்கப்படுகிறது.